எஸ் சார் யாரை பார்க்கணும்? இவளுக்கு என்ன அடையாளம் தெரியலையே. வெரி குட் தனிகா, கீப் இட் அப். சார் உங்களை தான் கேட்குறேன், யாரை பார்க்கணும்? நான் ஒரு கிளையண்ட் மிஸ் நந்தினியை பார்க்கணும். மேடம் கேபின்ல இருக்காங்க, போய் பாருங்க சார். தேங்க்யூ. பரவாயில்ல சார். ஹலோ, பி கேர்ஃபுல். லைஃப்ல ஸ்லிப்பே ஆகக்கூடாது. என்ன மாதிரி ஹீரோ ஒவ்வொரு தடையும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு எதிர்பார்க்காத. ஓகே? தேங்க்ஸ் டார்லிங். ஓ, இவளாலேயே என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. தனிகா, நீ பயங்கர யூத் ஆயிட்ட. பாப்போம் என் நந்தினியுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம். One them Jamaican girls, I'm the one them Trinidad girls, I'm the one them St. Lucia girls, one them girls worldwide. Me just want them Jamaican girls, I'm the one them Trinidad girls, I'm the one them St. Lucia girls, one them girls worldwide. ஹாய் நந்தினி. ஹலோ, யார் சார் நீங்க? இங்க எப்படி வந்தீங்க? நந்தினின்னு பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? என்ன நந்தினி, என்ன தெரியல? தெரியலங்க, நிஜமாவே தெரியல. ஆனா இந்த குரலை மட்டும் எங்க கேட்ட மாதிரி இருக்கு. என் காலேஜ் மேட்டா? வேலை தேடி வந்திருக்கீங்களா? நோ 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 நோ. சாரி சார், இங்க வேகன்சி எதுவும் இல்ல. நான் இடம் கேட்கறது உன் இதயத்துல தான். அது வேகண்டா தானே இருக்கு. ஹலோ, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. என்ன நந்தினி, உன்னாலையும் என்ன கண்டுபிடிக்க முடியலையா? ஐ எம் தனிகா சலம். ஐ மீன் தனிகா. சார் நீங்களா? வாவ், என்னால நம்பவே முடியல. அப்படியே ஜாப் சர்ச்சிங் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க சார். யூ ஆர் லுக்கிங் வெரி யங் நவ and also looking so cute. ரொம்ப அழகா இருக்கீங்க சார். ரியலி? சார், நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க அப்படியே விஜய் மாதிரி இருக்கீங்க சார். விஜய் மாதிரி இருக்கீங்க சார். விஜய் மாதிரி இருக்கீங்க சார். சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. இனிமே இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். ஐ லைக் இட். I like it. Won't you let me be the one for you? You never let me be together with you. Won't you let me be? சார், உங்களை பாக்கும்போது அப்படியே பிதா மகன் விக்ரம் மாதிரி இருக்கீங்க சார். மீ விக்ரம்? போதும், நீ சொன்னதே ரொம்ப அதிகம். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி, யூ நோ. பாய் 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 பாய். ஐயோ, சரியான லூசு. பாய் பாய். யா, என்ன விஜய்ன்னு சொல்லிட்டா. விஜய் அவ தாளாட்ட வருவாளோ, நெஞ்சம் பூ மஞ்சம் தருவாளோ. அவள் தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ. இனிமே இப்படிதான் மெயின்டைன் பண்ணுவான் இந்த தனிகாச்சலம். இனிமே பாருங்க, இந்த நந்தினி தானா என் கைக்குள்ள வருவா. அதுதான் கா, தனிகா.
கடவுளே, இத்தனை நாளா கோபிச்செட்டிப்பாளையம் கோமதி கதை யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. பவளம், விச்சு, கலா யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. என் புள்ள இப்ப திடுத்துப்புன்னு வந்து நிக்கிறான். என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த விஷயம் பவளத்துக்கு தெரிஞ்சா அவ தாங்கவே மாட்டான். நீ தான் எப்படியாவது இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கணும். அவ என் புள்ளதான்றத யாருக்கும் தெரியாம நீ தான் காப்பாத்தணும் கடவுளே. விச்சு விச்சு ஏந்திரடா. அங்க பாரு அவங்க அப்பாவை. என்னைக்கு உள்ள திருநாளா இன்னைக்கு என்னமோ காலங்காத்தாலே ஏந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காருடா. இந்த மாதிரி உங்க அப்பாவை பார்த்து ரொம்ப நாளாச்சுடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உங்களுக்கு தெரியாதுமா, அந்த ஆளு ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. உன் புருஷன் ஒரு அயோக்கியமா. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் தங்கம் இல்ல, வெறும் பித்தளை. இல்ல இல்ல, தகரமா தகரம். டேய் என்னடா ஆச்சு? நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ மாட்டுக்கு உம்முன்னு உட்கார்ந்திருக்க. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. இன்னைக்கு என்னாச்சு எல்லாருக்கும்? எல்லாரும் ஒரு மாதிரியாவே இருக்காங்க. எங்க நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. தயவு செஞ்சு எதுவும் ரியாக்ட் பண்ணாதீங்க. அம்மாக்கு எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயம் தெரியவே கூடாது. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. நீங்க பாட்டுக்கு மாமா மேல கோவப்பட்டு எதாவது உளறி கொட்டிடாதீங்க. ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்துக்கோங்க ப்ளீஸ். விச்சு என்ன கௌரி, அவரை பாரேன் எவ்வளவு பரபரப்பா இருக்காருன்னு. எல்லாம் அந்த விக்னேஷ் வரப்போறான்ல, அந்த பதட்டம் தான். ஏன் விச்சு அதையெல்லாம் மனசுல போட்டு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அமைதியா இருங்க. வராரு வராரு, என்னங்க ச்சே, 10 மணிக்கு கரெக்டா வர சொன்னோம், இன்னும் வரலையே. அவன் வந்து எதுவும் உளறிடக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசிடக்கூடாது. கடவுளே, விக்னேஷ் வேற பயங்கர கோவத்துல இருக்கான். அந்த கோவத்துல விச்சுக்கிட்டையும் பவளத்துக்கிட்டையும் எதுவுமே சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா என் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? இத்தனை நாளா எல்லாரும் என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சது, அவ்வளவுதான். அப்புறம் நான் உயிரோடவே இருக்க முடியாது. ஏய், பாத்தியா அவன் மாமனார? வீட்டுக்குள்ளாரே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்காரு. வாப்பா தம்பி. ஐயோ, மூஞ்சில எவ்வளவு பயம் பாரு. அவ்வளோ வாப்பா தம்பி, வா வா வாப்பா. அப்பா எல்லாம் சொன்னாருப்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னது அப்பாவா? சரி, சாருடா. நான் சாரு. ஆமா, நீங்க சார் தான். நல்லா இருக்கேன் சார். அவரு எல்லாம் சொன்னார்ல? அவரு சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு என்கிட்ட. எல்லாம் போன்ல கிளீனா சொல்லிட்டாரு. நீ உட்காருப்பா, உட்காரு. பவளம், இங்க வாமா. அப்பா எல்லா விவரமும் சொன்னாருப்பா. என்னங்க? ஏய், பாத்தியா யார் வந்திருக்கா பாரு. இது யார் தெரியுமா? ஏய், நம்ம பையன்டி. என்னது நம்ம பையனா? இல்ல, வந்து இது என்னோட ஃப்ரெண்டோட பையன். ஃப்ரெண்டோட பையன். ஏங்க இப்ப என்னாச்சு உங்களுக்கு? என்ன அப்பா நார்மலா இருக்கிற மாதிரியே தெரியலையே. பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, தடுமாறுற மாதிரி இருக்கு. அவரோட ஃப்ரெண்டோட பையனை பார்த்ததுல இருந்து பயப்படுற மாதிரியே தெரியலையே. நான் எதுக்கு பயப்படணும்? நான் பயப்படலப்பா. ஏன் நான் ஏன் பயப்படணும்? எனக்கு என்ன பயம்? இல்லப்பா, அண்ணா சொல்ற மாதிரி முகல்ல ஒரு மாதிரியா இருக்கு. என்ன விஷயம்? நீ வேற. என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க முதல்ல. இல்ல பவளா, இது என் ஃப்ரெண்டோட பையன். பேரு விக்னேஷ். பேரு விக்னேஷ் தான்.
ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான். வெளியில தங்கினா பிரச்சனை, பையன் கெட்டு போயிடுவான்னு அவங்க அப்பா ரொம்ப பயப்படுறாரு. ஹலோ சார், நான் ஒன்றும் கெட்டு போக மாட்டேன். எங்க அப்பா தான் கெட்டு போயிருக்காரு. அதெல்லாம் எதுக்குப்பா இப்ப இங்க பேசிக்கிட்டு? அது வந்து என்னமோ அவங்க அப்பா வந்து என்னவோ வந்து. இருங்க சார், நான் சொல்றேன். மாணிக்க விநாயகம் சாரு ரொம்ப தங்கமானவர், ஒழுக்கமானவர், டீசென்டானவர். அவருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி. எல்லாருக்கும் ஒரு பொண்டாட்டி தானப்பா? இல்லைங்க, அப்பா அந்த மாதிரி, சாரி சார் அந்த மாதிரி இல்லைங்க. அப்பா இந்த வீட்டில் தங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. தங்கிக்கிட்டுமே, இதுல என்ன பெருசா பிரச்சனை இருக்க போகுது? தாராளமா தங்கிக்கிட்டோம். விச்சு, நீ என்னப்பா சொல்ற? இதுல என்கிட்ட கேக்குறதுக்கு என்னப்பா இருக்கு? எல்லாமே உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. தாராளமா தங்கிட்டு போட்டோம். அப்ப சரி, நீ எப்பவும் படிப்பல்ல? ஆமா. அந்த ரூம்லயே இவன் தங்கிக்கிட்டான். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. சரி, கூட்டிட்டு போப்பா விக்னேஷ், அவன் கூட போப்பா. நல்லா போ. அதெல்லாம் ஒண்ணும் வரி பண்ணாத. ரூம் எல்லாம் உனக்கு நல்ல வசதியா தான் இருக்கு. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். என்னடி எல்லாரும் மேலேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த பயலுக்கு காபி கீப்பி போட வேணாமா? போ. காஃபி எல்லாம் இருக்கட்டும். அது என்னங்க இவ்வளவு நாளா இல்லாத ஒரு ஃப்ரெண்டு, அவருக்கு ஒரு பையன், அவர் வந்து திடீர்னு நம்ம வீட்டுல தங்கட்டுங்கிறீங்க. ஏதோ அவருக்கு நேரம் கேட்டீங்க, ஒன்னும் பேச முடியாம பேசாம இருந்தோம். மூஞ்சியெல்லாம் அப்படி வேர்க்குது, பதட்டமா இருக்கீங்க. என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? என்ன நீ? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க? முதல்ல போய் காபி போட்டுட்டு போ. போண்ணா. மாமா. என்ன மருமகளே? போ, அம்மா அத்தைக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணு. போ. சரி மாமா. நீ என்னடி இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போடி. பா, இந்த வீட்டுல ஒன்னொன்னு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது நமக்கு. சாமி. கடவுளே, என் பையன் உள்ள வந்துட்டான். இனிமே என்ன நடக்க போதோ? உப்பை தின்னவன் தண்ணியை குடிப்பான். இப்ப நான் பண்ண தப்புக்கெல்லாம் அனுபவிக்க போறேன் போல இருக்கு. நீ தான்ப்பா என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும். நந்தினி, இந்த டிஃபன் சாப்பிடு. இங்கேயே படிச்சுட்டே தான் இருக்கணுமா? குடு, இப்படி குடு. இந்த டிஃபன் சாப்பிடு. நந்தினி, சக்திமா 2 நாளா நெஞ்சு வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க மாமி? ஆமா நந்தினி, டாக்டர் கிட்ட போனா காசு செலவாகும்னு உங்ககிட்ட சொல்லாமலே இருந்துட்டு இருக்கா. என்னையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ஆனா நேக்கு மனசு கேட்கல, அதான் உன்னிட்டு சொல்லிட்டேன். அறிவில்லை உங்களுக்கு? அவங்க சொன்னாங்கன்னா நீங்க சொல்லாம இருப்பீங்களா? என்ன மாமி நீங்க? ஏதோ கை கால் வலினா கூட பரவாயில்ல, நெஞ்சு வலின்னு சொல்றீங்க. இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. சரி, நான் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். ஆமா, நான் சொன்னேன் நந்தினி. எதுவும் சொல்லாதீங்க மாமி. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே. வந்து பேசாதீங்க மாம். மாமி ஏதோ உங்களுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கு அத்தை? என்னத்த பேக் எல்லாம் வச்சிருக்கீங்க? என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நான் கிளம்புறேன். இனிமே நான் இங்க இருக்கிற மாதிரி ஐடியாவே இல்ல. எதுக்கு நான் வேற உங்களுக்கு பாரமா?
போதும். இனிமேலும் நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. நான் ஊருக்கு கிளம்புறேன். அங்க லட்சுமி அம்மான்னு எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க வீட்டுல போய் தங்கிக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் 2 நாளா நல்லா யோசிச்சு உங்களுக்கு எந்த சிரமம் கொடுக்க வேண்டாம்னு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அத்தை என்னது பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன சிரமம் இருக்க போகுது? வேண்டாம், நான் முடிவு பண்ணிட்டேன். உங்ககிட்ட பேசினா எனக்கு கஷ்டமாயிடும். நீ ஏன் பேச்சை கேட்காதப்போ நான் எதுக்கு இங்க இருக்கணும்? தேவையில்லை. மாமி, நான் கிளம்புறேன். ஐயோ சக்திமா, கொஞ்சம் இருங்க. இப்படி திடுதுப்புன்னு கிளம்பினா எப்படி? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. அத்தை ஏன் இப்ப கிளம்புறீங்க? காரணத்தை சொல்லுங்க. காரணம் எல்லாம் கேட்காத. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முடிவு எடுத்ததுதான்.